2005ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை ஜெர்மனியின் முதல் பெண் அதிபராக பணியாற்றினார் ஏஞ்சலினா மெர்க்கல். இவர் 1954ஆம் ஆண்டு ஹெம்பர்க் மேற்கு ஜெர்மனியில் பிறந்தார். குவாண்டம் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றவரும் ஜெர்மனியின் முதல் பெண் அதிபர் என்ற சிறப்புமிக்க பெருமைக்குரியவர். 2008ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி மற்றும் கோவிட்-19 தொற்று நோய் காலகட்டங்களில் நாட்டை வழிநடத்தியவர். இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இயற்பியலாளராக பணியாற்றினார். இவர் அதிபரான பிறகு 4 முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏஞ்சலினா மெர்க்கல் இவர் தலைவராகவும் உலகின் வலிமைமிக்க பெண்ணாகவும் கருதப்படுகிறார். கோவிட்-19 தொற்று ஆகியவை இவரது அரசு காலகட்டத்தில் பெரும் பிரச்சனையாக இருந்தன. 2011ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை, பின்னர் 2014ஆம் ஆண்டு முதல் G7 நாடுகளில் மூத்த தலைவராக பணியாற்றினார். 2014ஆம் ஆண்டில் இவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக நீண்ட காலம் பதவி வகித்த அரசு தலைவரானார். அக்டோபர் 2018இல் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி மாநாட்டில் இவர் கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் 2021ஆம் ஆண்டில் 5வது முறையாக அரசு தலைவராக பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தார். ஏஞ்சலினா மெர்க்கல் ஒரு உலக ஆண்ட ஒரு பெண்மணி மீண்டும் தனது பணியை தொடரப் போவதில்லை, நான் ஓய்வு பெறப் போகிறேன் என்று மனமாற விடைபெற்று சென்றிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாருங்களேன், தொடர்ந்து 5 முறை தொடர்ந்து அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மக்களால். ஒரு பெண்ணால் நிச்சயமாக முடியும். இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு வலிமை மிக்க பெண்ணாக மாறுறதுக்கு கடினமாக கஷ்டப்பட்டால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.